திருப்பூர் மாவட்டம் பல்லடம், காங்கேயம் பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கறிக்கோழி பண்ணை நடத்துகின்றனர். இவர்கள் பிராய்லர் கோழி நிறுவனங்களிடமிருந்து குஞ்சுகளை வாங்கி அதை 42 நாட்களில் வளர்த்து கொடுக்கும் பணி செய்கின்றனர். பிராய்லர் கோழி வளர்ப்புக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு கிலோ ஒன்றுக்கு ₹6.50 கூலியாக நிர்ணயிக்கப்பட்டது. தற்போது வரை அதே கூலிதான் வழங்கப்படுகிறது. தற்போது மூலப்பொருட்களின் விலை பல மடங்கு உயர்த்தப்பட்டு விட்டதால் பண்ணை உற்பத்தியாளர்களுக்கு லாபம் கிடைப்பதில்லை என கூறப்படுகிறது. இதனால் கூலியை உயர்த்தி தர வேண்டும் என பண்ணை உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கூலியை உயர்த்தாவிடில் ஜனவரி 1 முதல் கறிக்கோழி உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். ஜனவரி 1/1/2026 முதல் தமிழ்நாடு முழுவதும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், தமிழ்நாடு முழுவதும் 40,000க்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் சொந்த நிலத்திலே நிறுவனங்களோடு ஒப்பந்த அடிப்படையிலே கோழி வளர்த்து வருகிறோம். கோழி வளர்த்து வருகிறதற்கு ஒப்பந்த அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ₹6.50 நிர்ணயம் செய்யப்பட்டு 5 ஆண்டுகளாக கூலி உயர்வு என்பது இல்லாமல் உள்ளதால் காரணத்தால் இப்போது மூலப்பொருட்களுடைய விலை ஏறிவிட்டது. மூலப்பொருட்கள் ஏறிவிட்ட காரணத்தால் மஞ்சி விலை ₹7,000 ₹8,000 இருந்த மஞ்சி இன்னைக்கு ₹24,000 போகுது. அதே மாதிரி ₹2,000 ₹3,000 இருந்த கரண்ட் சார்ஜ் இன்னைக்கு ₹6,000 ₹7,000 போயிருச்சு. அப்படிங்கிற கட்டுப்படி இல்லை. ஆட்கூலியும் பல மடங்கு உயர்ந்து விட்டது. ஒரு ஆட்கூலி வந்து ₹500 இன்னைக்கு இருந்த கோழி ₹800 ₹1,000 இன்னைக்கு கேட்கிறாங்க. எல்லாம் உயர்ந்த போது வளர்ப்பு கோழி உயரவில்லை. நாம் தமிழ்நாடு அரசிடத்திலே குறைந்தபட்ச கூலியாக கறிக்கோழிகளுக்கு ₹20, நாட்டுக்கோழிகளுக்கு ₹25, காடைக்கோழிக்கு ₹7, ஒரு குஞ்சுக்கு ₹7 கிலோ கேட்கிறோம். அவ்வாறு செய்து கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஜனவரி 1ஆம் தேதிக்குள் சங்கங்களையும் நிறுவனங்களையும் அழைத்து நடுவராக இருந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணாவிட்டால் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை முழுமையாக மேற்கொள்ளுவோம். கறிக்கோழிகள் நாடு முழுவதும் தட்டுப்பாடுகள் ஏற்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.